கடவுளை வந்து பார்க்க முடியாது, உணர தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசெண்டான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. என்னன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்னோட கெரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வரதுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைலேருந்து வெளியே எப்படா வரதுன்னு நான் வந்து ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என் மென்டல் பீஸே வந்து போயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் அப்படியே சும்மா வந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ திடீர்னு வந்து அது கோஇன்சிடென்ஸா இல்லை மேஜிக்கா தெரியல, திடீர்னு ஒரு வீடியோ வந்துச்சுங்க. அதில் வந்து ஒரு அக்கா வந்து பேசினாங்க. அந்த அக்கா பேர் வந்து தேசமங்கையர்க்கரசி. அவங்க வந்து இந்த சன் டிவி, அதுக்கப்புறம் ஆன்மீக சேனல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா? இந்த தேவார பாட்டை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லுங்கள், நெய் தீபம் போட்டு திருப்பி திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் நெய் தீபம் போடல, அந்த பாட்டை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் அந்த மேஜிக் மாதிரி வந்து அது ஒரு பெரிய விஷயமா நடந்துச்சு. அந்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு தான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இந்த இணையடி நிழலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து இருக்கு. இது வந்து கொச்சடையான்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த லைன்ல வந்து வச்சிருப்பாங்க. அந்த பாட்டை கூட நான் டேக் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ நீங்க வந்து ஒரு பிரச்சனைல இருக்கீங்கன்னா இந்த பாட்டை சும்மா கேளுங்க, சிவனை நினைச்சிட்டு இந்த பாட்டை கேளுங்க, நீங்களும் அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த பாட்டு எப்போ வந்துச்சு, இதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருப்பாங்க, தேவாரம் பாடிய நால்வர் அப்படின்ட்டு. அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சாமியாருக்கும் ஒரு ராஜாவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டையா போயிடுது. அப்போ என்ன பண்றேன்னா, ராஜா வந்து தூக்கிட்டு போய் சுண்ணாம்பு கலவாயில வந்து போட்டுறாங்க, கொதிக்கிற சுண்ணாம்பு கலவாயில. அப்போ இந்த பாட்டை வந்து ஒரு திருநாவுக்கரசர் வந்து சிவன் மேல வந்து நினைச்சுக்கிட்டு பாடுறாரு. மிகப்பெரிய பிரச்சனைல இருந்து அவர் வந்து வெளியே வருவார். அதாவது என்ன அந்த பாட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசில் வீணைன்னா ஒரு நல்ல ஒரு சவுண்ட் இருக்கிற வீணை போல இருக்கு, அதே மாதிரி நல்ல ஒரு சில்லான காத்தடிக்குது, அதே மாதிரி முழு நிலவு பார்த்த மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதே மாதிரி ஒரு தேன் சாப்பிட்ட மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டுலாம் வந்து அவர் வந்து அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு, நான் வந்து சிவனை நினைக்கிறதுனால எனக்கு வந்து இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. அவர் நினைச்சது போலயே பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு கலை வந்து ஒரு பூத்தொட்டியா மாறுது, சிவன் வந்து காப்பாத்திடுறாரு. ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம பாடும் போது நம்ம பிரச்சனைல இருந்து சிவன் வந்து வெளியே எடுத்துட்டு வருவாரு அப்படின்றது தான் அவங்க வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. என் லைஃப்ல இது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்குன்னா, இந்த மாசில் வீணையும் பாட்டை வந்து சிவனை நினைச்சிக்கிட்டு வந்து திருப்பி திருப்பி உங்க மனசுக்குள்ளேயே வந்து சொல்லுங்க, இல்லை இந்த பாட்டை வந்து கேளுங்க. யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாசில் வீணையும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 20 செகண்ட் தான் இது, ஆனா திருப்பி திருப்பி நீங்க கேட்க கேட்க உங்க லைஃப்ல இருக்க பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு காத்துல கரைஞ்சி போற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். என் லைஃப்ல ஒரு மேஜிக் நடந்தது, உங்க லைஃப்லயே நடக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.